மெய்ப்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். இயேசு என்ற திருநாமத்துக்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்துக்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது. தூயர் சொல்லி துதித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்துக்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்துக்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். பாவத்திலே மாளும் ஆவியை மீட்க ஆறினில் வந்த மெய் நாமமது. பாவத்திலே வாழும் ஆவியை மீட்க ஆறினில் வந்தவை நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்துக்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்துக்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்துக்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்துக்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. இயேசு என்ற திரு
வாழ்வு தரும் வல்ல கடவுளின் திருப்பெயரிலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரங்கள். இந்த நாளினுடைய தியானத்தை நாம் மேற்கொள்ளும்படியாக கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். எங்களை அன்பாய் கிருபையாய் நேசித்து வழிநடத்துகிற அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காய் நாங்கள் நன்றி படைக்கின்றோம். உம்முடைய அன்பை சுதந்திரித்து கொண்ட பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய வார்த்தையின்படி வாழவும் வளரவும் எங்களை நாங்கள் இந்த நேரத்தில் அர்ப்பணம் செய்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை சத்தியம், உம்முடைய வார்த்தையை வாழ்வு, இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமேன். இந்த நாளிலும் இந்த காலை தியானத்தில் யோவான் 3:16 நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு வசனமாக, கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்ற வசனம் நம் அனைவரும் அறிந்த ஒன்று. மார்ட்டின் லூதர் இந்த வசனத்தை குறித்து சொல்லுகையில், யோவான் 3:16 இட் இஸ் கால்ட் த ஹார்ட் ஆஃப் த பைபிள், த காஸ்பல் இன் மினியேச்சர், த லிட்டில் பைபிள் என்று அவர் இந்த பகுதியை சிறப்பாக சொல்லுகின்றார். ஒரு மனிதன் முழு திருமறையும் அவன் படிக்காவிட்டாலும் இந்த உலகத்தில் கடவுளுடைய திருவுளத்தை அறிய வேண்டுமாயில், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த நோக்கத்தை ஒரு மனிதன் உணர்ந்து கொள்ள வேண்டுமாயில், இந்த யோவான் 3:16 அவன் உணர்ந்தால் படித்தால் போதுமானது என்பது அவருடைய கூற்றாக இருக்கிறது. இன்றைய நாளில் இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். குறிப்பாக யோவான் 3:16 அடித்தளம் எங்கே இருக்கிறது என்றால், யோவான் 3ஆம் அதிகாரம் 14, 15 உள்ள வசனங்களில் இருக்கிறது. அதை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் என்ற வசனங்கள். அன்புக்குரியவர்களே, யோவான் 3ஆம் அதிகாரம் முழுவதையும் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த இடத்திலே யூதருக்கு அதிகாரியான நிக்கதேமு எனப்பட்ட பரிசேயன் இயேசுவினிடத்தில் இருளில் கொண்ட உரையாடல் இன்று நம் வெளிச்சத்திற்கு கொண்டு வருகின்றோம். நிக்கதேமு தான் ஆண்டவரை யார் என்று அறிந்து கொள்கின்ற ஞான அறிவிலே அவன் உணர்த்தப்பட்ட பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீ மீண்டும் பிறக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அது அந்த மனிதனுக்கு அவனுடைய சிந்தைக்கு புரியாத ஒன்றாக இருந்ததை நாம் இந்த யோவான் 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்றோம். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், பூமிக்கு அடுத்தவைகளை நான் சொல்லுகின்ற பொழுதே நீ அதை விசுவாசிக்கவில்லை என்றால் பரத்துக்குரியவைகளை நீ எப்படி விசுவாசிப்பாய் என்ற ஆண்டவருடைய வார்த்தையை தொடர்ந்து நாம் படிக்க கேட்ட இந்த யோவான் 3ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்கள், அதை தொடர்ந்து 16வது வசனங்கள் இடம்பெறுகிறதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, சில நேரங்களில் ஆண்டவரை விசுவாசிக்க தவறுகின்ற பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைக்க நாம் தவறுகின்ற பொழுது நம்முடைய நோக்கங்கள் சிதறுகின்ற ஒன்றாக அமைகிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல என்று சொல்லப்படுகின்ற நிகழ்வு என்னாகமம் 21ஆம் அதிகாரத்தில் சிறப்பாய் இடம்பெறுகிறதை நாம் பார்க்கின்றோம். நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான், இஸ்ரவேல் மக்களுடைய மீட்பின் பயணம், விடுதலை பயணம் அது நெடியது. அவர்கள் எல்லா நிலைகளிலும் ஆண்டவரை அண்டிக் கொள்ளும்படியாக அழைக்கப்பட்ட கடவுளுடைய பிள்ளைகளாக இருந்தார்கள். ஆனால் பல நேரங்களில் அவர்கள் முறுமுறுக்கிறவர்களாக, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காதவர்களாக, ஆண்டவர் மீது விசுவாசம் அற்ற மனிதர்களாகவே வாழ்ந்து வந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக என்னாகமம் 21ஆம் அதிகாரத்திலே இந்த நிகழ்வு இடம்பெறுகிறது. தண்ணீர் கிடைத்தும் தண்ணீர் இல்லை என்று சொல்லுகிறவர்களாக, அப்பம் கிடைத்தும் அப்பம் இல்லை என்று சொல்லுகிறவர்களாக, அற்புதமான உணவு வானத்திலிருந்து வழங்கப்பட்டும் அந்த உணவை அங்கீகரிக்காத பிள்ளைகளாக இந்த இஸ்ரவேலர்கள் வாழ்ந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். they wanted more. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் அநேக காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதிலே நோக்கமாக இருந்தார்களே தவிர, கடவுளுடைய நோக்கம் என்ன, கடவுளுடைய திருவுளம் என்ன என்பதை அறியாதபடிக்கு அவருடைய மனக்கண்கள் அது மறைக்கப்பட்டிருந்தது என்று சொல்ல வேண்டும். குறிப்பாக இந்த 21ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, அவர்களுக்கு எல்லாம் கிடைத்தும் ஒன்றும் இல்லை என்றும் அவர்கள் தங்களுடைய வாழ்வை பின்னோக்கி பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள்.
நாங்கள் எகிப்திலேயே இருந்திருந்தால் நலமாயிருந்திருக்கும், எங்களுக்கு உணவு கிடைத்தது, நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்தோம் என்று அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அவர்களுடைய கைகள் விலங்கிடப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் மறந்து போனவர்களாக இருந்தார்கள். அன்புக்குரியவர்களே, சில நேரங்களில் நாமும் அநேக நன்மைகளை, ஆசீர்வாதங்களை ஆண்டவருடைய திரு சமூகத்திலிருந்து பெற்றுக்கொண்டவர்களாக, ஆனால் பல நேரங்களில் ஆண்டவரை நாம் முணுமுணுக்கின்றவர்களாக, ஆண்டவரிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ளாதவர்களைப் போல நாம் நம்பிக்கையற்ற மனிதர்களாக, விசுவாசத்தில் சோரம் போனவர்களாக வாழ்ந்து வருகிறதை இந்த நிகழ்வு குறிக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. எனவே இப்படியாக மோசேக்கு விரோதமாகவும் ஆண்டவராகிய கடவுளுக்கு விரோதமாகவும் அவர்கள் பேசின அந்த வார்த்தைக்கு ஆண்டவர் அந்த இடத்திலே ஒரு தண்டனையை கொடுக்கின்றார். அது என்னவென்றால், கொள்ளிவாய் சர்ப்பமானது அவர்களை தீண்டின பொழுது அவர்கள் மாண்டு போனார்கள், மரித்து போனார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். எனவே அவர்கள் மரணத்தை எதிர்கொண்ட பொழுது அவர்கள் ஓடி சென்று மோசேவினிடத்தில் தாங்கள் கடவுளுக்கு விரோதமாகவும் மோசேவுக்கு விரோதமாகவும் செய்த பாவத்தை நினைவு கூர்ந்து மனம் திரும்பி எங்களை காப்பாற்றும் என்று அவர்கள் வேண்டிக் கொண்ட பொழுது, மோசே கடவுளிடத்தில் வேண்டின பொழுது ஆண்டவர் அந்த இடத்திலே ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் சிலையை நீ செய்து அதை ஒரு கொம்பின் மேல் வைத்து அந்த மரணத்திற்குள்ளாக இருக்கின்ற மனிதர்கள் அதை பார்க்கட்டும், அப்படி பார்க்கின்ற பொழுது அவர்கள் வாழ்வு பெறுவார்கள் என்று கடவுள் மோசேயிடத்தில் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அந்தபடியே மோசேயும் ஒரு வெங்கல சர்ப்பத்தை செய்து கொம்பின் மீது வைத்து அதை அவர்கள் காணும்படியாக வைக்கிறார். எவரெல்லாம் அந்த சர்ப்பம் கடித்து மரணித்து கொண்டிருந்த ஒவ்வொருவரும் அந்த வெங்கல சர்ப்பத்தை பார்த்த பொழுது உயிர் பெற்றார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த சர்ப்பமானது உயர்த்தப்பட்டு அங்கே மாண்டு கொண்டிருந்தவர்கள் வாழ்வு பெற்றது போல இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் யோவான் 3:14 அந்த சர்ப்பத்தை போல இன்று நான் உயர்த்தப்பட வேண்டும், அப்படி உயர்த்தப்படுகின்ற பொழுது இந்த உலக மனிதர்கள் வாழ்வு பெறுவார்கள் என்று சொல்லுகின்ற ஒரு நிகழ்வை தான் நாம் இந்த நாளினுடைய இந்த தியானத்திலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த விசுவாச உறவுகளே, நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? மனுஷகுமாரன் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நிறை வாழ்வும் பெறும்படி அவர் உயர்த்தப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய நோக்கமாய் இருந்தது. இன்றைய நாளிலே ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்ற பொழுது நாம் பல்வேறு நிலைகளில் பாவத்திற்குள்ளாக, மீறுதலுக்குள்ளாக, ஆண்டவருடைய இறை திட்டத்திற்கு விரோதமாய் நடக்கின்ற மனிதர்களாக இருக்கின்ற பொழுது நாம் ஆண்டவரை இன்னும் சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது மிகையாகாது. அவர் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் தம் வாழ்வை அர்ப்பணித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்றும் இஸ்ரவேல் மக்களுக்கு உரிய அந்த குணாதிசயங்களை நாம் வைத்திருந்தால், இன்றும் எகிப்தில் இருந்தால் நலமாயிருந்திருக்கும் என்று நம் பாவ வாழ்க்கையில் நம்மை நிலைநிறுத்திக் கொள்வதில் நாம் மகிழ்ச்சி கொள்கிறோம் என்றால், இந்த நேரங்கள் நமக்கு வாழ்வளிக்கும் நேரங்களாக, இந்த காலகட்டங்கள் நம்மை நித்திய வாழ்வுக்கு நேராக வழிநடத்துகின்ற ஒரு நாட்களாக அமைய போவதில்லை என்பது நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. அன்பார்ந்த திருச்சபையே, நாம் வணங்குகின்ற ஆண்டவர் உயிர்ப்பின் ஆண்டவர். நாம் வாசிக்கின்ற திருமறை உயிர்ப்பின் திருமறை. நாம் உயிர்ப்பின் பிள்ளைகள். எனவே இந்த நாளிலே நம்முடைய பாவ வாழ்வை நாம் நீர்த்து ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே நம்மை ஒப்புவித்தவர்களாக இங்கே நாம் பார்க்கின்றோம். 93ஆம் கீர்த்தனை அழகான ஒரு கீர்த்தனையாக அது இடம்பெறுகிறது. பாவத்தில் கோபம் வைப்பார், பாவி மேல் கோபம் வையார், ஆவலாய் நம்பும் பாவி அடைக்கலமாக நிற்பார் என்கின்ற அழகான அந்த கீர்த்தனையின் வரிக்குட்பட்டு ஆண்டவர் நம்மீது கோபம் கொள்ளாதவராக, நாம் செய்கின்ற பாவத்தின் மீது கோபம் உடையவராக இருக்கின்றார். அந்த பாவத்திற்கும் கழுவாயாய் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை சிலுவை சாவுக்கு ஒப்பு கொடுத்து சிலுவையின் மேன்மையை நாம் அறிந்து கொள்ளும்படியாய், ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாய் ஆண்டவர் செய்த அந்த ஒப்பற்ற தியாகத்தை இந்த நாளிலே நாம் நினைவு கூறுவோம். அவர் நமக்காக பாவத்தை சுமந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத இயேசுவை நமக்காக பாவமாக்கினார் என்ற வார்த்தையை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே நம்மை ஒப்புவித்தவர்களாக, நாம் பாவம் அற்றவர்களாக, நம்முடைய இரத்தத்தில் ஏற்றப்பட்டிருக்கின்ற அந்த சர்ப்பத்தின் விஷமாகிய பாவத்தை நாம் அழித்து, நம்முடைய முன்னவர்களாகிய ஆதாம் ஏவாள் அந்த பாவத்தில் இருந்தவர்களாக
நாமும் அப்படிப்பட்ட சுவாபத்தை உடையவர்களாய் இல்லாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக, இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வை பிரதிபலிக்கும்படியாக அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நாம் ஆண்டவரை நாம் அனுதினமும் நம்முடைய வாழ்வில் உயிர்ப்பிக்கிற ஆண்டவராக, நாமும் அனுதினமும் அந்த உயிர்ப்பின் அனுபவத்தோடு நம் வாழ்வின் பயணங்களை தொடருவோம். ஆண்டவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாராக. நம் யாவருக்கும் மனம் திரும்புதலின் ஆவியை ஆண்டவர் அருள்வாராக. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக, நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.